மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னு இப்படி நமக்கு தேவையான கவிதையை எப்பவோ எழுதிட்டார் மகாகவி பாரதியார் அவர்கள். இதே கவிதையில தான் மண் பயனுற வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருப்பார். மண்ணும் மக்களும் மாநிலமும் பயன்பெற தேவையான கனவுகளை உருவாக்கணும்னு தான் உங்களை நான் அழைச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்ற மிக மிக முக்கியமான நாளா இந்த மார்ச் 6 அமைய போகுது. இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறையினுடைய அதிகாரிகளே, அலுவலர்களே, பல்வேறு ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, தொழில்துறையினுடைய அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளே, கல்வியாளர்களே, அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களே, தமிழ்நாட்டின் கலை பண்பாட்டு இலக்கிய ஆளுமைகளே, காலநிலை செயற்பாட்டாளர்களே, என் பேரன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான என் அன்புக்குரிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம். உங்க ஒவ்வொருத்தரையும் தனி மனிதர்களாக நாம் பார்க்கல, உங்க எல்லோரையும் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக பார்க்கிறேன். அந்த பெரும் நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு அழைப்பு விடுத்து வர வைத்திருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இன்றைய நிகழ்ச்சி போல என்றைக்கும் நடந்திருக்காது. கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாட்டையும் மனசுல வச்சு இந்த தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு துறையிலும் அர்ப்பணிப்பு உணர்வோட ஆற்றின மகத்தான பணிகளை, அளப்பரிய சாதனைகளை சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.